வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்புமனு டாக்டர் பாரிவேந்தர் நாளை தாக்கல். ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். தமிழக மக்கள் சேவைக்காகவே அரசியலுக்கு வந்தேன் டாக்டர் பாரிவேந்தர் விளக்கம். சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் போட்டி, காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் உட்பட திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் நாளை தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். நாளை காலை 10 மணிக்கு மேல் டாக்டர் பாரிவேந்தர் தமது வேட்புமனுவை பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்ய உள்ளார். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியை பொறுத்தவரை மொத்தமுள்ள 40 தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வருகிற 26ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேட்பாளர்கள் அனைவரும் நாளை தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். மக்களவை தேர்தலுக்கு இன்னும் 24 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். மக்களவை தேர்தலில் தங்களது கூட்டணி வெற்றி பெற்றால் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முசிறி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொட்டியம் செயல் வீரர்கள் கூட்டம் VAR திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளருமான டாக்டர் பாரிவேந்தர், திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தில் நடைபெறுகிற அடிமை ஆட்சி மாற வேண்டும் எனவும், தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மத்திய அரசுக்கு பயந்து செயல்படுவதாகவும், தன்மானத்தையும் சுயமரியாதையும் இழந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த ஆட்சியில் வேலை இழப்பு மற்றும் வேலைவாய்ப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இங்கே நடக்கிற ஆட்சி ஒரு சின்ன முடிவு எடுப்பதாக இருந்தால் கூட டெல்லியிலே இருந்து இவர்களுக்கு கட்டளை வர வேண்டும், ஆணை வர வேண்டும். அத்தகைய அடிமையான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கட்சியுடைய பேர் இந்திய ஜனநாயக கட்சி. அந்த வகையிலே நாங்கள் ஒரு தேசிய பார்வை இருந்தது. அந்த தேசிய பார்வைக்காகவே இந்தியாவிலே ஒரு மாற்றம் பெரிய அளவிலே வரும், இந்தியாவிலே பொருளாதாரம் பெருகும், இந்தியாவிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டு சென்றோம். ஆனால் இன்றைக்கு கணக்குப்படி 2017-18 1 கோடி இளைஞர்கள் வேலை இழந்து இருக்கிறார்கள். யாருடைய ஆட்சியில? மோடி ஆட்சியில 1 கோடி இளைஞர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில் 500 பெண்களுக்கு கிராமத்திலே அவளுக்கு மகளிருக்கு வேலை வாய்ப்பு, 1 கோடி இளைஞர்களுக்கு 10ஆம் வகுப்பு படித்த இளைஞர்களுக்கு அங்கே சாலை மேம்பாட்டு வேலை வாய்ப்பு. ஒரு பக்கம் வேலை இழப்பு 1 கோடி, இன்னொரு பக்கம் 1 கோடி வேலை கொடுக்கிற அந்த நிலை. திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி விவசாயிகள் கடன்களுக்கு முழு விலக்கு அளிக்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். மேலும் தொட்டியம் பகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சினை, விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். விளை பொருட்களுக்கு சேமிக்க குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் அமைத்து தரப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 2வது அந்த ஒரு சேர்க்கையை இந்த பட்ஜெட்டில் சேர்த்திருக்கிறார்கள். அதாவது இந்த தேர்தல் அறிக்கையை சேர்த்திருக்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு முழுமையாக விவசாய கடனை தள்ளுபடி செய்வது என்பது. இந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்வது என்பது இன்றைக்கு எல்லோரும் வாயிலே சொல்லுகிறார்கள், சொன்னவர்களெல்லாம் செய்யவில்லை. ஆனால் கலைஞருடைய பிள்ளை தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் உறுதியாக அதை செய்வார்கள்.
மேலும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையான மகளிர் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி, ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பளிக்கும் வகையில் தொழிற்சாலைகள் என அப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் வாக்குறுதி அளித்தார். சட்டமன்ற தொகுதியில் தேவைப்படுகிற சில கோரிக்கைகள் இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகளிருக்கு தனி கல்லூரி அமைய வேண்டும். இன்றைக்கு பெண்களுக்கு சம மரியாதை, சம உரிமை என்று சொல்கிற நேரத்தில் 33% போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மகளிருக்கு இந்த காலத்தில் கல்லூரி இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது. அதற்காக நான் உங்களுடைய இன்றைய வேட்பாளர், நாளைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வருகிற பொழுது மிக எளிதாக செய்யக்கூடிய ஒன்று, மகளிருக்கு தனி கல்லூரி அமைக்கப்படும். தொழில்நுட்ப கல்லூரி, பாலிடெக்னிக் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். அது உறுதியாக செய்து தரப்படும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தாத்தையங்கார்பேட்டை வெங்காயத்தை பாதுகாக்க குளிர்சாதன கிடங்கு அமைக்கப்படும். இக்கூட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக வடக்கு மாவட்ட செயலர் காடுவெட்டி தியாகராஜன், காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு டாக்டர் பாரிவேந்தருக்கு வாக்கு சேகரித்தனர். பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றால் மாதம் 3 முறை தொகுதிக்கு வந்து மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை களைய நடவடிக்கை எடுப்பேன் என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட துறையூர் சட்டப்பேரவை தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர், தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலாளர் ஜெயசீலன், முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அலுவலகங்கள் திறக்கப்படும் என கூறினார். மேலும் மக்களவை உறுப்பினருக்கு வழங்கப்படும் நிதியை முழுவதுமாக தொகுதி வளர்ச்சிக்காக செலவிடுவேன் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். ஏறத்தாழ அந்த நேரத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன தேவைகள் இருந்ததோ அத்துணை தேவைகளும் இப்பொழுதும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இடையே வந்த 5 ஆண்டுகள் இங்கே எம்பியாக இருந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எதையும் செய்யவில்லை என்பது உங்களுக்கு நல்லா புரியும். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறார்கள். நான் வருகிற அந்த நேரத்தில் நிச்சயமாக அந்த நிலை இருக்காது. நீங்கள் வருகிறீர்களோ இல்லையோ, நாங்கள் உங்கள் ஊருக்கு மாதத்திற்கு 2 அல்லது 3 முறை வருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அரசியலுக்கு தாம் வந்ததே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில்தான் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். தாம் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களுக்கு பல்வேறு வழிகளில் பயன்படும் வகையில் தேவையான திட்டங்களை கொண்டு வருவேன் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். நான் அரசியலுக்கு வந்தது மக்கள் சேவை. வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்து விட்டோம். வாழ்க்கையில் போதுமானவற்றை நாம் பெற்றுவிட்டோம். இனிமேல் மனிதனுக்கு மிஞ்சுவது உதவுவதுதான், மக்களுக்கு சேவை செய்வதுதான் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறேன். அதனால்தான் எங்களுடைய அலுவலகத்தில் எழுதி போட்டிருப்பேன், கொடுத்து பாருங்கள், கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி தெரியும் என்று போட்டிருப்பேன். ஆகவே கொடுப்பதில், உங்களுக்கு பெற்றுத்தருவதில் மகிழ்ச்சி அடைகிற எண்ணத்தை, குணத்தை கொண்டவன் நான். ஆகவே மக்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு மற்றவர்கள் சொல்வது போல நான் உங்களிடத்தில் என்றும் தூரப்படுத்தப்பட்டிருக்க மாட்டேன். கொடுக்கிற அத்தனை நிதியும், உங்களுடைய பாராளுமன்ற வளர்ச்சிக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை நிதியும், ஒதுக்கப்படுகிற அத்தனை நிதியும் முழுமையாக சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு தொகுதிக்கு வந்து சேரும். அதே போல் உங்கள் தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை பெறுவோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். பெரம்பலூர் தொகுதி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே தமது விருப்பம் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார்.
தொகுதி வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட டாக்டர் பாரிவேந்தர் அவற்றை நிறைவேற்றுவதற்காக தம்மை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு குறிப்பிட்டார். நான் சார்ந்திருக்கிற தோழமை கட்சியான மதசார்பற்ற அந்த கட்சியில் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலில் உங்களுக்கு தேவையான அத்துணையும் செய்யப்படும் என்பது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருப்பார். அந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். யார் டெல்லியை ஆட்சி அமைப்பது என்பதை கூட முதலில் முன்மொழிந்தவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். ஆகவே உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் அளித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் துறையூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஸ்டாலின் குமார், திமுக மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு தலித் கிறிஸ்துவர் நலச்சங்கம் சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. இதையொட்டி தலித் கிறிஸ்துவர் நலச்சங்கத்தின் தலைவர் CP சின்னையன் தலைமையில் நிர்வாகிகள் பலர் டாக்டர் பாரிவேந்தரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான IJK கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். ஆகவே அவர்களை தலித் நலச்சங்கத்தின் சார்பிலே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கு நலச்சங்கம் பல்வேறு வகைகளிலே மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலித் நலச்சங்கம் செய்யும் என்று இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களவைத் தேர்தலில் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தில்லியில் நாளை நடைபெற உள்ளது. தில்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறுகிறது. இதில் மூத்த தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொள்வார்கள் என தெரிகிறது. மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பணிகள், பிரச்சார உத்தி போன்றவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காங்கிரஸ் செயற்குழு கூடிய நிலையில் நாளை தில்லியில் மீண்டும் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. சிவகங்கை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 10 தொகுதிகளில் தமிழக காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. அதில் சிவகங்கை தொகுதியை தவிர்த்து மற்ற 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் H. ராஜாவை எதிர்த்து கார்த்திக் சிதம்பரம் போட்டியிட உள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இருந்த பாகிஸ்தான் ராணுவ தளம் அழிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஷாபூர், கெமி ஆகிய பகுதிகளில் உள்ள இந்திய நிலைகளில் மற்றும் கிராமங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறிய ரக பீரங்கிகளை கொண்டும் துப்பாக்கிகளால் சரமாரியாக சுட்டும் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் பிரிவில் இருந்த பாகிஸ்தான் தளம் ஒன்று அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. அதில் பாகிஸ்தான் தேசிய கொடி தலைகீழாக பறப்பது பதிவாகியுள்ளது. இது தீவிர ஆபத்தின் அடையாளம் என இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் டோக்கன்கள் பறிமுதல், பறக்கும் படையினர் அதிரடி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்களவை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையின் கூடுதல் இணைப்பு வெளியிடப்பட்டுள்ளது.
அதன்படி காவிரி கோதாவரி நதிகள் இணைப்பு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்திட வலியுறுத்தப்படும். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க ஆளுநர் உரிய உத்தரவு பிறப்பிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் போரில் பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் மறுவாழ்வு அளிக்க இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை தமிழர் படுகொலைக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தரப்படும். தமிழ் ஆட்சி மொழி, கச்சத்தீவு மீட்பு, பொது சிவில் சட்டம் கூடாது, முல்லை பெரியாறு விவகாரத்தில் கேரள அரசை மத்திய அரசு நிர்பந்திக்க வேண்டும் உள்ளிட்ட கூடுதல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட பெட்ரோல் டோக்கன்கள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. மயிலாடுதுறை லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணி இன்று சீர்காழியில் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதில் அமைச்சர் OS மணியன், அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் உடன் சென்றனர். அவர்களுக்கு பெட்ரோல் வாங்குவதற்காக அதிமுக சார்பில் 100 ரூபாய்க்கான டோக்கன் வழங்கப்பட்டது. மேலும் பணமும் விநியோகம் செய்யப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த சிறப்பு வட்டாட்சியர் சுவாமிநாதன் தலைமையிலான பறக்கும் படையினர் தொண்டர்களிடமிருந்து டோக்கன்களையும் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். அந்த டோக்கன்களில் சீர்காழி நகர அதிமுக செயலர் பக்ரிசாமியின் பெயர் அச்சிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் சிவசாமி விமர்சனம் செய்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதாவின் கொள்கைகளை நிலைநாட்டக்கூடிய இயக்கமாக இன்றைய அதிமுக இல்லை என சுட்டிக்காட்டினார். ஜெயலலிதாவின் கொள்கைக்கு முரண்பாடாக பாஜக பாமகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும், அவர் யாரை எல்லாம் ஒதுக்கி வைத்தாரோ அவர்களுடன் எல்லாம் தேர்தல் உடன்பாடு வைத்துள்ளது என்றும் அதிமுக மீது சிவசாமி குற்றம் சாட்டினார். சட்டமன்ற இடைத்தேர்தலில் குறைந்தது 10 தொகுதியிலாவது வெற்றி பெற்றால் மட்டுமே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதால் தான் அதிமுக ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகளையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டதாக குறிப்பிட்டார். அம்மா யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களோடெல்லாம் அவர்கள் தேர்தல் உடன்பாடு கொண்டிருக்கின்றார்கள். இதை எதற்காக, எந்த நோக்கத்திற்காக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், நடைபெறக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் குறைந்தது ஒரு 10 இடங்களாவது வெற்றி பெற்றால்தான் ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்பதற்காக, அதற்கு கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு வங்கிகள் தேவை, ஜாதி கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள் தேவை என்பதற்காக ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகளையும் அவர்கள் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் நடைபெற்ற 8வது ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே கிருஷ்ணா நகரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 8வது ஆண்டாக லட்சார்ச்சனை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பிறகு விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் குருக்கள் மந்திரங்கள் ஓத விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தனர். நாகர்கோவில் அருகே பருத்தி விலை சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற பெண் மீது எதிரே வந்த வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் குறித்த வீடியோ தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த பெண் நாகர்கோவில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ராஜாக்கமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து குறித்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள அறுவை சிகிச்சை அரங்கத்தில் இன்று மாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்து விட்டெறிந்த தீ காற்றின் வேகத்தில் அருகாமையில் உள்ள கட்டடங்களுக்கு பரவியது. 4 வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்ததால் பதற்றம் நிலவியது. புதுச்சேரியில் மளிகை கடையின் பின்பக்க கதவை உடைத்து 2 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருடர்கள் தங்களை கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்காக மிளகாய் பொடியை தூவி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து கடையின் உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம்
ஓதலவாடி கிராமத்தின் செயலாற்றில் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட இளைஞர்கள் இருவரை மணல் மாஃபியாக்கள் தாக்கியதில் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக தச்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்டவர் ஒருவரை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணியின் போது கான்கிரீட் அமைக்க போடப்பட்ட கம்பி தடுப்புகள் சரிந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கம்பிகளின் நடுவே சிக்கி படுகாயமடைந்த வட மாநில இளைஞரை 1 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் மீட்டனர். தரமில்லாத பணிகளை நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் அருள்மிகு குமாரசாமி ஆலய மகா கும்பாபிஷேக திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னேரி அடுத்த குமரஞ்சேரி கிராமத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ குமாரசாமி ஆலயம் கிராம மக்களால் புனரமைக்கப்பட்டது. இக்கோவிலில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற 2வது லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் முதலில் களமிறங்கியது. 20 ஓவர்கள் முடிவில் ஹைதராபாத் அணி 3 விக்கெட்கள் இழப்பிற்கு 181 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக டேவிட் வார்னர் 85 ரன்கள் எடுத்தார். கொல்கத்தா தரப்பில் ரசல் 2 விக்கெட்களை வீழ்த்தினார். 182 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் விளையாட தொடங்கிய கொல்கத்தா அணி 19.4 ஓவர்களில் 4 விக்கெட்கள் இழப்பிற்கு 183 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக ராணா 68 ரன்களும் ரசல் 49 ரன்களும் எடுத்தனர். காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் கர்நாடக மாநிலத்தில் இருந்து உள் தமிழகம் வரை வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் தெளிவாக இருக்கும் என்றும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் நாளை தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். ஒரு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் சேவைக்காகவே அரசியலுக்கு வந்ததாக டாக்டர் பாரிவேந்தர் விளக்கம் அளித்துள்ளார். சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.